ஜெபம் பண்ண கடவோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி அப்பத்தை பிட்கையில் தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 27 பாமாலை 15 பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். கீதம் 27 பாமாலை 15 பாடுவோம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவதாக. அந்த பிரதிதாரும் எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல இருக்க மாட்டோம். எங்கள் சோதனை பிரகத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமை அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் முது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம்பர் சொல்லி வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கோருவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும்
9ஆம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். ஆண்டவரே, உம்மாலே அன்றி நன்மையானது ஒன்றையும் செய்ய திராணியற்றவர்களாகிய நாங்கள் உமது சித்தத்தின்படி நடக்க உம்மாலே திராணி உடலாகும்படி செம்மையானவைகளை எப்பொழுதும் சிந்திக்கவும் செய்யவும் தக்க மனதை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேதபாட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளின் திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்பது. நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினால் திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உன் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியங்கள் செய்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நடத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதெல்லாரும் இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கிருபைகளையும் பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு ஒரு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், ஆலயங்கள் இல்லாத கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள், பட்டணங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வயோதிப நிலைமையில் இருக்கிற அருமையான பெற்றோர்கள், ஆலயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவர் அல்லாத அநேக சகோதர சகோதரிகளுக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் செய்கிற இந்த உதவியானது அநேக மக்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த அன்புக்குரிய சகோதரர் திரு எட்வின் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி கீதா டைமண்ட் எட்வின் அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்புக்குரிய சகோதரி திருமதி கீதா டைமண்ட் அம்மா அவர்கள் தங்களுடைய கடந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களும் அவருடைய அன்புக்குரிய கணவரும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கொடிய விபத்து ஏற்பட்டது. ஆச்சரியமாக தேவன் அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் அவர்களை ஒரு பெரிய அற்புதமான சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை எண்ணி அவர்கள் இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காக, மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறவாமல் உள்ளங்கையில் அவர்களை வரைந்து ஆண்டவர் எப்பொழுதும் அவளை பார்த்து கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதுகாப்பு இந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுதும் இருக்கு என்பது சந்தேகம் கிடையாது. தேவ கிருபை தர்மையான பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, கடந்த வாரங்களிலே நாங்களோடு கூட என்னுடைய சேகரத்துடைய ஒரு கிளை சபையை குறித்து, மணிமுத்தார் அந்த பகுதி குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். உங்கள் சிலர் நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் சில ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் கொடுக்க முன் வரும்படியாக, அந்த ஆலயம் கட்ட உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்கள் அதை குறித்து எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையிலும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களில் பெருகச் செய்ய, அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடநேற்ற நாமத்தினாலே அனைவரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகின்ற இந்த பாதையில் சில கடினமான சூழ்நிலையை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நாம் செய்கின்ற பிரயாசங்களிலே தோல்வியை காணும் பொழுது நாம் எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து பார்க்கிறோம், அது நம்ம கைகூடி வரவில்லை. நம்முடைய குடும்பத்தில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய தொழிலில் வருகிற சில தோல்விகள், போராட்டங்கள், இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நெருக்கும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறது மாத்திரமல்ல, அநேக வேளைகளிலே நம்பிக்கையும் நாம் இழந்து விடுகின்றோம். அதனால்தான் அநேக மக்கள் இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன இருக்கிறது, நான் எல்லா காரியத்திலையும் நான் முயற்சி செய்து விட்டேன், நான் பிரயாசப்பட்டு விட்டேன், அவ்வளவுதான் முடிந்து போனது, இனி நம்பிக்கை கிடையாது, வாழ்வதில் அர்த்தம் கிடையாது என்று சொல்லி வாழ்க்கை முடித்து கொள்ளுகிற அநேகரை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை தைரியப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை ஒன்றை நமக்கு வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். அது என்ன என்றால், இங்கே நாம் பார்க்கின்றோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ இவ்வளவோ பிரயாசப்பட்டும் முடியலை 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 என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, அது முடியும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் சோர்ந்து போய் நிலைமையில் இருந்திருக்கலாம், இனி நான் இதற்காக எந்த எஃபர்ட்டும் எடுக்க மாட்டேன், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, என்னால் எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சாச்சு என்று நிலைமையில் இருக்கலாம். அவர் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு மகனே, மகளே. நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நான் வெட்கப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். மார்க்கு இந்த சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 25 34 வரை உள்ள வசனங்களில் பெரும்பாலும் உள்ள ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருஷம் இந்த ஊரல் நிமித்தமாக பல வேதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் இந்த பெண் அனுபவித்து கொண்டிருந்தாள். அவருடைய ஆசைகளெல்லாம் எல்லாத்தையும் செலவழித்துட்டா, மிச்சம்னு ஒன்றும் கிடையாது. 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 12 years அவருடைய ஆசைகளெல்லாம் செலவழித்து விட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறாள். என்றால் அதற்கு முந்தைய வசனத்தில் தனக்குண்டானவர்கள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் கொஞ்சம் கூட ஒரு ரெமடி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய இயக்கங்க. ஏன்னா அவருடைய ஆசைகள் எல்லாம் செலவழித்து விட்டாள். இந்த 0 அந்த நிலைமைக்கு வந்து விட்டாள். ஆண்டவரை பற்றி கேள்விப்படுறான், அவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டா போதும். அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்க, நம்பிக்கை. ஏராளமான கூட்டம் ஆண்டவரை சுற்றிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இவ போய் தொடுகிறாள். ஆண்டவருடைய வல்லமை உள் கடந்து வருகிறது. ஒரு பூரணமான ஒரு ஆரோக்கியத்தை பெற்று செல்லுகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழியின் புஸ்தகம் இங்கே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். முழுதத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இந்த 12 வருஷமாய் மிகுந்த வேதனை அடைந்த
அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையினால் வாழ்வை இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். வாழ்வு கொடுக்கும் நம்பிக்கை. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இந்த நகோமி ரூத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமி சொல்லுகிறாள், ரூத் தன்னோடு கூட வருவதில் மன உறுதியாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நகோமிக்கு சொந்த ஊர் பெத்லகேம். அங்கு ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. ஆகவே மோவாப் தேசத்திற்கு போய் பிழைக்கும்படியாக சென்றவள் அங்கே ஒரு 10 வருஷம் இருந்துட்டாள். நகோமி அவருடைய கணவர் எலிமெலேக்கு, அவனுடைய 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன், இவங்க 4 பேர் அங்கே போயிருக்கிறாங்க. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு திருமணம் அந்த மோவாபிய ஸ்திரீகளை செய்து வைக்கின்றாள். இந்த 2 பேரும் மகன்கள் 2 பேரும் மரித்து போகிறாங்க. மருமக்கமார் 2 பேர் இருக்கிறாங்க, ஓர்பால், ரூத். இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனைனா, பெத்லகேமில் அங்கு பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு தப்பும்படிய மோவாப் தேசத்துக்கு வந்தால் அங்கே அவருடைய கணவன் மரித்து போனான். கல்யாணம் முடித்து வச்ச 2 பையங்களும் பிள்ளைகளும் ஆண் மக்களும் மரித்து போனாங்க. சரி, குழந்தையாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அவள் சொல்லுகிறாள் 21ஆம் வசனத்தில், ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஒரு காலத்தில் நான் நிறைவுள்ளவளாக இருந்தேன், அப்படித்தாயா இந்த மோவாப் தேசத்துக்கு வந்தேன், ஆனால் இப்பொழுது என்னை பெருமையாக ஆண்டவர் மாற்றி விட்டார், சர்வ வல்லவர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார், என் வாழ்க்கை கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிப்போனது என்று அவள் சொல்லுகின்றாள். மோவாப் தேசத்தில் வாழும்படியாய் சென்று இருந்த அவளுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாக, சிறுமைப்படுத்தப்பட்டதாக, வெறுமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிப்போனது. ஒரு நாள் கேள்விப்படுகிறாள், கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருள்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு பெத்லகேமுக்கு போகும்படியாக அவள் திரும்புகிறாள். அப்பொழுது 2 மருமக்கமார்கள் வந்து, நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்பொழுது அவள் சொல்கிறா, நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு பிரயோஜனம் கிடையாதும்மா, நீங்கள் உங்களுடைய சொந்த ஜனங்களிடத்திலே சென்று நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து நன்றாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாள். ஓர்பாள் மிகுந்த வேதனையோடு சத்தமிட்டு அழுது அவள் தன்னுடைய மோவாப் தேசத்தில் உள்ள தன்னுடைய உறவினரிடத்தில், பெற்றோரிடத்திலே சென்று விட்டாள். ஆனால் ரூத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ரூத்திடம் அதைத்தான் நகோமி சொன்னாள். அவள் சொன்னா, நான் என் சொந்த ஜனத்துக்கு போக மாட்டேன், நீ எங்கே போனாலும் உங்கள் பின்னால் வருவேன், நீங்கள் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன். இந்த நகோமி எவ்வளவோ சொல்லி பார்க்கிறா, ரூத்து கேட்கவில்லை. நான் உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் பெத்லகேம் கூட அங்கே தான் வருவேன், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தரை தான் நான் ஆராதிப்பேன், கர்த்தருடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் மன உறுதியாய் இருந்தாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ரூத்துடைய வாழ்க்கை ஒரு இளம் விதவை. நகோமி என்ன சொல்றா? நீங்க 1ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 ஆகிய வசனங்கள் அவ சொல்றா, இனி எனக்கு குழந்தைகள் பிறந்து உங்களுக்கு என்னால் வாழ்வு கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுகிறாள், என்னால் இது வாழ்க்கைப்படவும் முடியாது. 3வது, என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணுமே முடியாது. என்னால் 1% கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ வந்து பிரயோஜனம் இல்லம்மா. நீ உன் தேசத்துக்கு போன அங்கே வேற யாரையாவது திருமணம் செய்து நன்றா இருக்கலாம். உன் வாழ்க்கையை பாழடித்து விடாத என் கூட வந்து. அப்படித்தான் சொல்றா. ரூத் சொல்றா, கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளுகிற அந்த தேசம் எனக்கு போதும், அந்த பெத்லகேம் எனக்கு போதும். நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் அல்லவா கர்த்தர், அந்த கர்த்தர் எனக்கு போதும். தன்னை மனப்பூர்வமாக நகோமி பின் வரும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கின்றாள். போவாஸ் சொல்றான் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீ நம்பிக்கையோடு வந்திருக்கிறாயே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். உன் மாமியை நம்பி யாரும் நம்பி வரல. கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரத்தை கொடுக்கிற, போஷிக்கிற அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த ரூத்துக்கு எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாது. அவள் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவளுக்கு வாழ்வே கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட அவ சொல்றா, உங்க ஆண்டவர் உன் கர்த்தர் தான் என் கர்த்தர், நான் வருவேன். அந்த அவளுக்கு போவாஸ் மூலமாக கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். அப்படி முடிவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த போவாஸ் இவளை திருமணம் செய்து கொள்ளுகின்றான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அருமையான ஒரு குழந்தையை கொடுக்கின்றார், ஓபேத். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது, ஈசாய். அந்த ஈசாயுடைய குழந்தையில ஒருவன் தான், கடைசியாக பிறந்தவன் தான் தாவீது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு சிறந்த ஒரு ராஜா, என்னுடைய தாசன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற ஆண்டவரால் சான்றிதழ் பெற்ற ஒரு சிறந்த ஒரு ராஜா தாவீது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தனை பெரிய ஒரு உன்னதமான ஒரு தாவீது ராஜாவை பெற்றெடுக்கின்ற ஒரு வம்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூத் அவள் ஆண்டவர் மீது வைத்த ஒரு நம்பிக்கை. கர்த்தர் உம்முடைய தேவனாய் கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர், நீர் ஆராதிக்கும் தேவன் தான் என் தேவன், உன் ஜனங்கள் தான் என் ஜனங்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடு கூட அந்த கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய செற்றினுக்குள் வந்தாள். ஆண்டவர் அவள் வெட்கப்படுத்தலை. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். முடிந்து போனது என்று நகோமி சொன்னார். இல்லைம்மா, ஏன்ட்ட நீ வந்துட்ட, முடிந்து போன ஒரு வாழ்வை நான் தொடங்கி வைக்கிறேன். அது ஆசீர்வாதமான வாழ்வு, அது மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, ராஜாக்களை பெற்றெடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு சந்ததிக்கு தாய் மாறினாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டேன், இனி நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ என் செட்டினிக்கில் வந்துட்டு பார்த்தியா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு புதிய வாழ்வு வைத்திருக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்வாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து
அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுக்கிற தேவன் அவர் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரைத்தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முடிந்து போன வாழ்க்கையை அவர் மீண்டும் கட்டுகிற ஆண்டவர், புதிதாக தொடங்கி வைத்து செழிக்க வைக்கிற ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் ஒரே ஒரு வார்த்தையினால் உருவாக்கின ஆண்டவர். ஆகவே நீங்கள் மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் நீங்கள் நம்புங்கள், நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் உங்களை மூடிக்கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. மரணத்தை வெல்லும் நம்பிக்கை. கர்த்தர் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது மரணத்தை கூட ஜெயித்து விடலாமா? இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் அவனைப் போல ஒரு ராஜா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்துன்னு ஒருவனும் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 14 ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக இருந்தாங்க. அவனுக்கு பிறகும் ஒரு 5 ராஜாக்கள் வந்தார்கள். ஆனால் யாரும் இந்த எசேக்கியா மாதிரி கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சவன் ஒருத்தரும் கூட இல்லையா. அவருடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துச்சுங்க. அசீரியருடைய படையெடுப்பு வந்துச்சு. அவன் சொன்னான், உன் தேசத்தை முழுவதும் காலி பண்ணிடுவேன். நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்ற எந்த ஒரு நாட்டின் தெய்வமும் என் கரத்திலிருந்து அந்த தேசத்தின் ஜனங்களை காப்பாற்றவில்லை. உன்னுடைய ஜனங்களும் உன்னுடைய தெய்வமும் அப்படிப்பட்ட தெய்வம்தான் என்று சொல்லி இந்த யூத மக்களுக்கு விளங்கும்படியாக யூத பாஷையில பேசினாங்க. எசேக்கியா ராஜா ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான், நீ அப்படி பேசாதீங்கப்பா, எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும் அப்படிலாம் சொல்லி பார்த்தா. நான் உங்ககிட்ட பேசவில்லை, இந்த ஜனத்தினுடைய இருதயத்தை அப்படியே நினைச்சதுன்னா அவன் கரையை பண்ணினான். எசேக்கியா ராஜா தான் மாத்திரம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கல, தேசத்தினுடைய எல்லா ஜனங்களையுமே கர்த்தர் மீது நினைச்சதாங்கன்னா நம்பிக்கை வைக்க செய்தான். அவன் எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு ராஜா பாருங்க. யோபுவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோபுக்கு வருகின்ற அந்த துன்பங்களுக்கு மத்தியில் அவன் மனைவி சொல்லுகின்றாள். யோபுவின் புஸ்தகம் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் மனைவி சொல்றா, அவளால் இவன் படுகிற வேதனையை பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் மரண வேதனை, கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் யோபு. ஏன் உயிரோடு கூட இருக்கிறார்? இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். யோபு தன் சரீரத்தில் மாத்திரம் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். யோபுடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை? அவ தன் இருதயத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். என் புருஷன் இத்தனை வேதனைப்படுகிறார், இத்தனை கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறானே, அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வேதனை. 2 பேரும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவளை தாங்க முடியல. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் சொல்றான் 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் கூட சரி, கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு வாழ்க்கை இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல, என்னை அழைத்த கர்த்தர், இம்மட்டு நடத்தின ஆண்டவர், 10 பிள்ளைகளையும் கொடுத்து இத்தனை பெரிய ஆசிகளை கொடுத்த ஆண்டவரை நான் ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன்.
என்னுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை மறந்து விடுகிறோம், கர்த்தரை விட்டு தூரமாய் சென்று விடுகிறோம். என்ன ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டம், பிரச்சனைகள்? நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், புலம்பி தள்ளி விடுகிறோம், ஆலயத்தை நாம் மறந்து விடுகிறோம். இவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் கூட எனக்கு தான் இந்த ஆசைகளை தான் தந்தார், எல்லாவற்றையும் ஒரே நாள் இழந்து போனேன், என் 10 பிள்ளைகளை நான் இழந்து போனேன், சரீரத்தில் இவ்வளவு பெரிய கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் என்னை மீண்டும் என் பழைய நிலைமை கொண்டு வராவிட்டாலும் கூட, ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். வேத வசனம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அவனுக்கு நம்பிக்கை, செத்தாலும் பரவாயில்ல, தோல் அழுகி போனாலும் கூட பரவாயில்ல, என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஐயா, கடைசி நான் அவரை பார்ப்பேன். இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்ச யோபு ஆண்டவர் வெட்கப்படுத்தினாரா? ஆண்டவர் வெட்கப்படுத்தலைங்க. அவரை செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் யோபு பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் முடிவுக்கு போன அவருடைய நிலைமை தேவன் ஆச்சரியமாக அவனை உயர்த்துகிறதாக பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கதறுகிறார், ஆண்டவர் ரட்சிக்க வந்தார். அவர் சொன்னார், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணேன். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து போனீர்களோ, கலங்காதிருங்கள். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்ம ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டாருங்க. உலகத்தின் மக்கள் சொல்லலாம், இவங்க கதை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி இவங்களால் எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை தூக்கி விடுவேன். எளியவனை அவர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தருங்க நம்ம ஆண்டவரே. ஆகவே நீங்கள் மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த ஆராதனை வேளை தாங்கி கொண்டு வருகிற தர்மையான குடும்பத்தினார் அன்புக்குரிய சகோதரர் எட்வின் அவர்கள் என்னோடு கூட அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், ஐயா, 16 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வாகனம் எங்களை இடித்து தள்ளியது. அவ்வளவுதான், முடிந்து போனதே என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் ஆச்சரியமாக என்னை காப்பாற்றினார் ஐயா. இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் உயிரோடு கூட இருக்கிறதுன்னு சொன்னால் அது என்னுடைய சொந்த பலத்தினாலோ திறமையினால் அல்ல, அவருடைய பெரிய கிருபை, அவர் மீது வைத்த நம்பிக்கை தான் எங்களை காப்பாற்றியது. என் மனைவிக்கு இந்த இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியிலே எலும்புகள் நொறுங்கி விட்டது, நடக்க முடியாத சூழ்நிலை, கண் இமைகளில் உள்ள எலும்புகள் நொறுங்கி போனது. அவ்வளோ பெரிய கொடிய விபத்து, தப்பித்ததே பெரிய காரியம்தான். மருத்துவமனையில் பல மாதங்கள் சிகிச்சை பெற்றோம், நடக்க முடியாது அந்த ஒரு சூழலை தான். ஆனாலும் என் ஆண்டவரை கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தலையா, ஆச்சரியமாக ஆண்டவர் எனக்கு நடக்க வைத்திருக்கிறார். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நடத்தி முன்னின்று
திருமணத்தை நடத்தும்படியான ஒரு பெரிய பலனை தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எண்ணித்தான் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளை நான் தாங்குகிறேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் எங்களை இவ்வளவு ஆச்சரியமாய் காத்தபடினாலே அதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் ஐயா என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம் பூமியின் தாழ்விடங்களில் சென்றாலும் கூட அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது என்பதாக சங்கீதக்காரன் சொன்னார். மனம் கலங்காதிருங்கள். மூன்றாவதாக நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையினால ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த கடைசி இந்த பிரயாணத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ரோம் நகருக்கு அவர் பிரயாணப்பட்டு சிலர் சிறை கைதியாக செல்கின்றார். கப்பலில் கிட்டத்தட்ட 276 பேர் இருக்கின்றார்கள். பவுல் முதலே சொன்னா ரொம்ப காற்று அடிக்கிறது, ஆகவே நாம் பிரயாணப்பட வேண்டாம், இங்கு ஒரு இடத்துல இருப்போம் என்று சொல்லி அவன் முதலாவதாக சொன்னதாக நாம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 8, 9 ஆகிய வசனங்களிலே, அதை தொடர்ந்து உள்ள வசனங்களிலே சொல்லியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் 100க்கு அதிபதி என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் சொன்னதை கேட்பதற்கு பதிலாக கப்பல் மாலுமி சொன்னதை கேட்டு திருப்பி பிரயாணப்படுகிறார்கள். அதனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு காற்று ஒன்று அடித்தது. யூரோக்லி தான் சொல்லப்பட்ட ஒரு காற்று. அதில் இந்த கப்பல் பயங்கரமான சேதம் அடைந்தது. அது தன்னுடைய பாதையை தவற விட்டு விட்டது. கிட்டத்தட்ட 14 நாட்களாக இந்த பயங்கரமான இந்த புயலின் நிமித்தமே, காற்று நிமித்தமாக நடுக்கடலிலே சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, சூரியனை காண முடியவில்லை. குற்றுயிரும் கொலையுமாக கிடக்கின்றார்கள் இவர்கள். பவுல் தேவ சமூகத்தில் நிச்சயமாக ஜெபம் பண்ணியிருப்பா. ஆண்டவனோடு கூட பேசினார். 24ஆம் வசனத்தில், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் சொன்னார். பவுலே, உனக்குன்னு ஒரு ஊழியன் இருக்குப்பா, நீ ராயனுக்கு முன்பாக இருக்கணும். ஆகவே உன் கூட யாத்திரை பண்ணுகிறாள் அல்லவா, இவர் அவ்வளவு பேருக்கும் உன் நிமித்து தயவுப்படுகிறேன். யாருக்கு நம்பிக்கை கிடையாது, செத்து போவன்னு நினைச்சாங்க, நடுக்கடல்ல கிடக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியமாக ஆண்டவர் இவரை காப்பாற்றுகிறார். யாருக்குமே ஆண்டவர் மீது இந்த வார்த்தையில் நம்பிக்கை வைக்கலாமா? ஆனால் இவன் சொல்கிறான், பவுல், ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின் மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அதே போல தேவன் ஆச்சரியமாக இவர்களை காப்பாற்றினதாக வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மீது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இவங்க நினைச்சாங்க நடுக்கடலில் நம்ம மடிஞ்சு போவோம், செத்து போவோம் அப்படிதான் நினைச்சாங்க. அந்த சூழலை அப்படித்தான் இருந்துச்சு. பயங்கரமான குளிர், காற்று, அப்படிப்பட்ட சூழலையில் அதை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அதை மெலித்தா தீவுக்கு இவர்கள் வந்து கரையேறுகிறதாக நாம் பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்தில் யூதருக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தில் யூதர்கள் எல்லாம் கொல்லும்படிய சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் 30 நாள் வரைக்கும் ராஜாவிட்ட போய் யாரும் எஸ்தர் போய் எந்த விதமான காரியத்தையும் சொல்ல முடிய ஒரு சூழலை. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்றார், புசியாமல் கூடியாமல்.
நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எஸ்தர் ராஜா சமூகத்திற்கு செல்லுகின்றாள். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அது தொடர்ந்து பார்க்கும் பொழுது இவளுக்காக பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. தேசத்தில் யூதர்களை அழிக்கும்படியாக இருந்தது சட்டம் மாற்றப்படுவதை பார்க்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வசனம் சொல்லுகிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது யூதர்களை அழிக்கவும் கொல்லவும் சங்காரம் பண்ணவும் தான் சட்டம். ஆனா இந்த எஸ்தர் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையில 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு போறா. சூழ்நிலைகள் மாற்றப்படுவது நேர் மாதிரி எதிர்மாறாக மாறிவிடுகிறது. யூதர்கள் தங்களுடைய பகைஞர்களை அழிக்கவும் கொல்லும்படியான சட்டங்கள் மாற்றி எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, உறுதியாக நாம் ஜெபத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்கள் செய்கிறார். 1558ஆம் ஆண்டில் இங்கிலாந்து தேசத்தின் ராணியாக இருந்த 1ஆம் எலிசபெத் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி ஸ்பெயின் தேசத்தினுடைய அரசர் 130 கப்பல்களோடு கூட இங்கிலாந்து தேசத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார். இந்த ஆங்கிலேய கால்வாய் என்று சொல்லப்பட்ட ஒரு கால்வாய் உண்டு. அதன் வழியாகத்தான் இங்கிலாந்துக்குள் வந்து யுத்தம் பண்ண வேண்டும். இவரிடத்தில் இருப்பது கொஞ்சம் கப்பல்கள் தான். அவங்க 8000க்கும் அதிகமான போர் வீரர்கள் வருகிறாங்க. அது மாத்திரமல்ல, திறமையுள்ள மற்றும் 13,000 பேர் வர ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார். மொத்தம் 20,000க்கும் அதிகமான மக்கள் வருகிறார். இந்த யுத்த வீரர்கள் வருகிறார்கள். இங்கிலாந்து தேசத்தை ஒன்று இல்லைன்னு என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி எலிசபெத் ராணி என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்களிடம் போதுமான படைபலம் கிடையாது. தேசத்தில் எல்லா போதகர்களுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. எல்லா சபையாருக்கும் சொல்லுங்க, அது ஒரு கிறிஸ்தவ நாடு, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இந்த இக்கட்டான சூழலில் நம்மை காப்பாற்றுவார்னு சொல்லி ஆலயத்தில் மணியடிக்கப்பட்டு சபை மக்கள் போதகர்கள் எல்லாரும் உருக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க கப்பல்களில் இந்த ஆங்கிலேய கால்வாய்கள் வழியாக உள்ளே வருகிறார்கள். கர்த்தர் பயங்கரமான ஒரு பெருங்காற்று ஒன்று வீசப்படினாராம். 80க்கு அதிகமான கப்பல்கள் உடைந்து போனது. பார்த்தாங்க, இது வித்தியாசமாக இருக்கிற சொல்லி, இனி இங்கே இருந்தால் நாம் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற கப்பல்களையாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மீதமுள்ள கப்பல்களை அப்படியே பின்னால் அப்படியே தன்னுடைய தேசத்துக்கு அப்படியே கொண்டு சென்று விட்டார்களாம். அதுலேயும் ஏராளமான நஷ்டங்கள் அவர்களுக்கு. ஒரு பெரிய வெற்றியை இந்த இங்கிலாந்து தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த 1ஆம் எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, இது என்னால் உண்டானதல்ல, கர்த்தரே இந்த யுத்தத்தை நடத்தினார். ஒரு பெரிய ஒரு நாணயம் ஒன்று வெளியிட்டார்களாம். அதில் அவங்க சொல்கிறாங்க, God blew and they were scattered. ஒரு ஆண்டவர் ஊதினார், ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த வாசகத்தை அடங்கிய ஒரு வேத வசனத்தை அடங்கிய இந்த ஒரு நாணயத்தை நினைச்சுதாங்க வெளியிட்டார்களா. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இங்கிலாந்து தேசத்தால் ஸ்பெயின் படை வீரர்களை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தரை பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறார். உங்களை நடத்துவார், ஒரு குடும்பத்தை நடத்துவார், ஒரு பிள்ளைகள் நடத்துவார், ஒரு தொழிலை ஆசீர்வதிப்பார். எதில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த சோர்விலிருந்து உங்களை உயர்த்துவார். கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 278 பாடுவோம். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கீதம் 278 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே, மீது வைத்த நம்பிக்கை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதப்பா. மீது வைக்கின்ற நம்பிக்கை மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிறது, வியாதியின் மீது எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. மீது வைக்கின்ற நம்பிக்கை சூழ்நிலைகளை மாற்றுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. வாழ்வை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அல்லது ஆண்டவரே கொடிய வியாதி நிமித்தமாக இந்த வியாதி எனக்கு என்ன செய்யுமோ, என் குடும்பத்துடைய நிலைமை எப்படி ஆகுமோ என்று கலக்கத்தோடு கூட ஒருவேளை இந்த பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட, என் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கிறது, என் குடும்பத்தில் என் நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது, நான் எந்த தொழிலை செய்தாலும் எனக்கு அதில் நஷ்டம், நான் இது நல்லா வரும்னு நினைக்கிறேன், ஆனால் அது எதிர்மறையாய் முடிந்து விடுகிறது. என் குடும்ப சூழ்நிலையே பயங்கரமான ஒரு சுனாமி போல ஒரு காற்று அடித்தா அந்த இடம் எப்படி இருக்குமோ அதே போல மாறிவிட்டது என்ற ஒரு நிலைமையில இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நம்புகிற பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று நீங்கள் சொன்னீங்களப்பா. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதுன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருக்கிற போது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்வை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அநேக குடும்பங்களில் பிளவுகள், வேதனைகள், ரட்சிக்கப்படாத கணவன் மூலம், மனைவி மூலம், பிள்ளைகள் மூலமாக என் குடும்பம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. அவமானத்தால் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன்.
யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? அது அவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று உம்முடைய பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கலாம்ப்பா. யார்ட்டுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஸ்தோத்திர ஐயா. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. பட்டு போன ரூத்துக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து ராஜாக்களுடைய சந்ததி பெற்றெடுக்கின்ற சந்ததிக்கு ஒரு தாயாக ஏற்படுத்தினீங்களப்பா. உலக மீட்பரை கொடுக்கின்ற ஒரு வம்சத்துக்கு தாயாய் கொண்டு வந்து நிறுத்தின உங்களுடைய அன்பு எத்தனை பெரியதப்பா. நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. இந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார். அவருடைய நம்பிக்கை அவர் வெட்கப்படுத்தக்கூடாது. தயவாய் இந்த பிள்ளைகளை ரட்சித்து அவள் வெட்கத்திற்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அது குடும்பம் சந்தோஷம் அடைய உதவி செய்யும். வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கட்டிகள் ஒருவேளை கேன்சராய் மாறிவிடுமோ? இந்த இருதய பிரச்சனை நிமித்தமாக எனக்கு எதுவும் நேர்ந்து விடுமோ? இது சிறுநீரக பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை மூலமாக நான் இவ்வளவு பாடுபடுகிறேன்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட இருக்கலாம். தலையில் ஏற்படுகின்ற பிரச்சனை நிமித்தமாக அது படுகிற வேதனைகள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் ஒரு பல வகையான பாடுகள், ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு சென்று ஆண்டவரே ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து கொண்டு இன்னும் எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்கு இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தில் இருக்கின்ற தழும்புகள் உமது பிள்ளைகளை தொடுபடியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உச்சந்தலை உள்ளங்கால் வரை ஆண்டவரை கடந்து வரும்படியாக அந்த சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பூரண விடுதலை கொடுப்பதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கட்டிகள் மறைகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் மறைகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நடக்க முடியாத பிரச்சனைகள் ஆண்டவரை மாறுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் புதிதாக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து முது பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. கடினமான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நஷ்டமடைந்த தொழில்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு விலகட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நீங்க. அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்கப்பா. என் குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட சமூகத்தில் மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட பகுதிகள் பலனடையும்படி ஜெபிக்கிறோம். கரங்கள் கால்கள் பலன் அடைவதாக. மூளை வளர்ச்சி இயேசுவின் நாமத்தினால அது எல்லாம் சரியாகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஐயா. சரீர வளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளை மூடுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுங்கப்பா. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. அயல் நாடுகளில் சென்று வேலை செய்ய முடிய பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தெரியாத இடங்களில் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அயல் நாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் இது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நன்மைகளை செய்கிற கரம், தம்மை தேடுகிற பிள்ளைகள் மீது உடைய கரம் நன்மைகளை செய்யும்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் மீது
மீது உம்முடைய கரம் அமருவதாக. அவருடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அது சூழ்நிலைகளை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறையா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல இடங்களில் பல தேசங்களில் ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்ற அனைவரையும் கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. அப்படி எல்லாம் பலவீனங்களையும் சோர்வுகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் பலனும் அவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. திருமண தடைகள் நிமித்தமாக வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை செலவுங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை செலவுகள் உண்டாவதாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படு சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவர் விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னை சார்ந்த அருமையான சகோதரர் எட்வின் ஐயா அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி கீதா டைமண்ட் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. குடும்பமாக இணைத்து இம்மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்து அவருடைய ஆண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, அருமையான ஆண்டவரே 4 பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உன் பிள்ளைகளின் பந்தி சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை அவ்வாறு ஆசீர்வதித்து நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக அருமையான ஆண்டவர் அம்மாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதரி கீதா டைமண்ட் அம்மாவாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, கொடிய ஒரு விபத்திலிருந்து உங்களுடைய மகளை ஆச்சரியமாக நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நடக்க செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை உங்களுடைய மகளை தாங்கிட்டும் ஐயா. பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஐயா. தொடர்ந்து உடைய பலத்தினால் உங்கள் மகளை எடை கட்டி கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவ நீதி உள்ள குரகோபாக்கியங்கள் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்க நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் திவ்யத்துக்கு விரோதமாக நாங்கள் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து முழு மனதோடு துக்கப்படுகிறோம். நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு மிகுந்த இறக்கும் பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் குமாரனும் எங்களுக்கு கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து பிரியமாய் நடந்து வரும்படி எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழுக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி ஒளித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக.
தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லம் நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் இவ்விடத்து தேவ ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமா இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சியமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவின் அருமையான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சிற சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தாங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பது ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நேரே. அவர் சிலுவையிலே ஒரே தர தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கை கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புக்கு உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற
பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உம்முடைய கிருபையினாலும் பரம ஆசீர்வாதம் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திர இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர அபாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் வளர்த்ததாய் போகாமல் உடைய நாமத்திற்கு கனவும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் அந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பயிற்சிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிதை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்னும் சதா காலங்களிலும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது.
நிறைவு கீதமாக கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். நல் மீட்பரே இந்நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுமேன். கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் தந்தை நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையில் ஐக்கியம் கொண்ட நாங்கள் எங்கள் ஜீவகாலமெல்லாம் உண்மையில் நிலைத்திருக்கவும் உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.